பொறுமையாக பாருங்கள். ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி தன்னோட பாதுகாப்புக்குரிய ஏடிஎம்மில் தூங்கிட்டு இருக்காரு. அங்கே வந்த அந்த மர்ம நபர் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் இருக்க அந்த பேஸ்பால் மட்டையால் ரொம்பவே வேகமாக தாக்குறாரு. அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போதும் விடாமல் மறுபடியும் பல முறை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால் பலத்த காயமடைஞ்சவர் அங்கேயே இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் அங்கே வந்த போலீஸ் அடுத்த 2 நாளில் அந்த மர்ம நபரை பிடிச்சிடறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மர்ம நபர் வெறும் 12ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன். அவன் போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அவன் ஏன் அந்த தவறை செஞ்சாங்கிறதுக்கு அவன் சொன்ன ரீசன் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஆடி போயிடுவீங்க. வீட்டில் செலவுக்கு பணம் கேட்டேன், தர மறுத்துட்டாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். நானும் என்னுடைய 3 நண்பர்களும் சேர்ந்து தான் செஞ்சோம். நான், அப்புறம் என்னோடய நண்பன் சுரேஷ், முகேஷ், திசாரா, இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து செஞ்சதாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த குற்றத்திற்காக அவர்களுக்கு 16 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இது மாதிரி தடம் மாறி போகிற பசங்களுக்கு என்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.